காவல் பணியில் பணியிட மாற்றம், தற்காலிக பணி நீக்கம் போன்றவை காவல்துறையினருக்கு தண்டனைகளாக வழங்கப்படுவது சகஜமான ஒன்று. ஆனால் பணி நீக்கம் என்பது அரிதிலும் அரிதான நிகழ்வாக நடக்கும். அந்த வகையில் பணியில் கவனமின்றி அலட்சியமாக செயல்பட்டு சாதிச்சண்டை உருவாக்கி அதனால் பட்டியலிட இளைஞரின் உயிரிழப்புக்கு காரணமானதாக கூறி முன்னாள் கஞ்சனூர் காவல் ஆய்வாளரும் தற்போதைய சேத்தியாத்தோப்பு காவல் ஆய்வாளருமான ஜெய்சங்கர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடந்த ஒரு வாகன திருட்டு சம்பவம்தான் இந்த நடவடிக்கைக்கான தொடக்கம். அன்று விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அடுத்த சூரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரது வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தை திருடியதாக அதே ஊரைச் சேர்ந்த பட்டியல் இன இளைஞரான ராஜா என்பவரை பிடித்து அங்குள்ளவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் ராஜா தனது சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் சென்று தன்னை பட்டியலினத்தைச் சேர்ந்தவன் என்பதால் தாக்கியதாக கூறியதால் இரு சமூக மக்களிடம் மோதல் உருவானது. பதற்றத்திற்குரிய இந்த வழக்கை முறையாக விசாரித்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் வழக்கம் போல இரு தரப்பு மீதும் தாக்கிக் கொண்டதாக வழக்கு பதிவு செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் காவல் உதவி ஆய்வாளர். இதனை கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் 22ஆம் தேதி மீண்டும் மூர்த்தி தரப்பினர் மிரட்டியதாக ராஜா கஞ்சனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் போலீசார் அதனை கண்டுகொள்ளவில்லை. இதன் தொடர்ச்சியாக 23ஆம் தேதி மீண்டும் மிரட்டியதால் ராஜா பயந்து போய் வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜாவின் சாவுக்கு நீதி கேட்டு அவரது சமூகத்தினர் விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மேல்மலையனூரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கஞ்சனூர் காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. நீண்ட நேரம் கழித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக செய்துள்ளார். ஜெய்சங்கர் மீது கடமையை செய்ய தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அப்போது அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் கடமையில் தவறிழைத்த ஜெய்சங்கரின் நடவடிக்கை குறித்து துறை ரீதியான விசாரணை நடத்திய போது தனது மாவட்டத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் தனக்கு எதிராக சதி செய்வதாக கூறி இதனை வெளிமாவட்ட காவல் உயர் அதிகாரித்தான் விசாரிக்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிகாரியே விசாரித்தார். இதில் சம்பவத்தன்று மூர்த்தி என்பவர் காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கரை தேடிச் சென்று இந்த பிரச்சனையை கவனமாக கையாளாவிட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று எடுத்து கூறியும் 30 ஆண்டுகள் அந்த சுற்று வட்டாரத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தும் அதனை கேட்காமல் ஜெய்சங்கர் மிகவும் அலட்சியமாக இருந்ததால் அடுத்தடுத்த அசம்பாவிதங்கள் நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கரின் அலட்சியமான நடவடிக்கையால் தான் இளைஞர் ராஜா உயிரிழந்தார் என்பதும் விசாரணையில் நிரூபணமானதால் பிழையாளியான ஜெய்சங்கரை பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்து உத்தரவிடுவதாக விழுப்புரம் சரக காவல்துறை தலைவர் அருளரசு தெரிவித்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.